கேங். யாராவது இருக்கீங்களா? இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப் அஸ். ஹெல்ப். எங்களை யாராவது லிஃப்ட்ல இருந்து காப்பாத்தாதீங்க. ஐயோ. உள்ளே யாரு? நாங்கதான். நாங்கதானா? நானும் இவரும். அவனுக்கு இன்ட்ரோடக்ஷன் தேவையில்ல, இன்ஃபர்மேஷன் தான் தேவை. உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோன்னு. ஏய் தம்பி, நாங்க உள்ள மாட்டிக்கிட்டோம். ப்ளீஸ் யாராவது கதவை திறங்க. ஐ மீன், நீங்க யாரையாவது கூப்பிட முடியுமா? வாட்ச்மேன், லிஃப்ட்மேன், யாரையாவது. சரி சரி சரி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஏதாவது பண்றேன். நிதானமா பொறுமையா வாங்க. சரி, என்னாச்சுப்பா? யாரோ உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதோ வந்துடுறேன். சரி வா, நம்ம படிக்கிட்டே போலாம். தப்பிச்சிட்டோம். தேங்க் காட். அவன் காதுலயாவது விழுந்து. பின்ன எவ்வளவு பலமா தட்டின காதுல விழாம இருக்குமா என்ன? ஏன் சத்தத்தை கேட்டுதான் வந்தான். நாம ஏன் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம்? இப்பவும் சண்டை போடுற. லிப்டுக்குள்ள வந்த உடனே போன் விஷயத்தை வச்சு சண்டை போட்டுட்டு இருந்தோம். இப்போ லிப்ட் யாரால நின்னுச்சுன்னு சண்டை போடுறோம். We always do arguments. ஏன் அப்படி இருக்கும்? எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கல. கொஞ்சம் பேச. எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கலன்னு சொல்ல. கரெக்டா சொல்லு. உனக்கு என்கிட்ட பேச பிடிக்கலையா, சண்டை போட பிடிக்கலையா? சண்டை போட பிடிக்கல. ஏற்கனவே நிறைய பேட் மெமரிஸ் இருக்கு. எக்ஸ்ட்ராவா இதுவும் தேவை. ஏன் இவ்ளோ பேட் மெமரிஸ் வச்சு இன்னும் சுத்திக்கிட்டு இருக்க நீ? டைம் கிடைக்கும் முதல்ல நல்ல நல்ல மெமரிஸ் ரெடி பண்ணுவோமே. அப்படி நல்ல மெமரிஸ் உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல உனக்கு? போன் எடுக்கணும் முதல்ல. நீ போன் எடுத்ததானே நல்ல நல்ல விஷயங்கள் பேசலாம், நல்ல நல்ல மெமரிஸ் கிடைக்கும் உனக்கு. ஆனா நீ தான் போன் எடுக்கிறதுல, பதிலும் பேசுறதுல, எப்ப பாரு அவுட் ஆஃப் நெட்வொர்க். ஏன் இப்படி இருக்க சொல்லு? அதான் நீங்க எப்போ எனக்கு போனே பண்ணலையே. என்ன காமெடி பண்ற? எவ்வளவு கால் பண்ண தெரியுமா உனக்கு? வேற யாருக்காவது பண்ணிருப்பீங்க. என் பேர் நான் ஏன் அப்படி எல்லாம் பண்ண போறேன்? இங்க பாரு, உன் பேர்ல தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். நீயே பாரு. என்னோட பேர் தான். நம்பரும் உன்னோடதுதான். நம்பர் தப்பா இருக்கும். அது எப்படி தப்பா இருக்கும்? பேரு இருக்கும்போது நம்பரும் கரெக்டா இருக்கும்ல? யாருக்கா இருந்தாலும் தவறு நடக்கும். அது உங்களுக்கு அதிகமாவே நடக்கும். செக் பண்றேன். ஒரு புது தவறு ஏற்பட்டுருச்சு. சாரி. இத பாரு. செக் பண்ணவா? இதெல்லாம் கேட்கணுமா என்ன? பண்ணிக்க. செக்கிங். இது என்னோட நம்பர் இல்ல. என்ன? இது என்னோட நம்பர் இல்ல. இது உன்னோட நம்பர் இல்லனா அப்போ? அப்படினா என் நம்பர் இல்ல. இது பிரச்சி நில்லு. பிரச்சி மாயாவோட மம்மி என்ன சொன்னாங்க? மிரட்டினாங்க. அதாவது ஒருவேளை நான் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுட்டு போலேன்னா என்னையும் என் குடும்பத்தையும். என்ன பேசுனீங்க பிராச்சி கிட்ட? அவ தான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பாளே, அப்புறம் என்கிட்ட எதுக்கு கேக்குற? அவ என்ன சொன்னாலோ அது எல்லாமே உண்மை. உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவ எனக்கு எவ்வளவு நல்ல ஃப்ரெண்டுன்னு. அதுவும் இல்லாம நான் லவ் பண்றியா? எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டேன். இங்க பாருப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடி மனுஷங்க நிறைய தவறுகள் செய்வாங்க. நம்ம எல்லாருக்குமே அது ஏற்படும். அதனால நாம செஞ்ச தப்பையே நாம பிடிச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. உனக்கு மாயா கூட கல்யாணம் நடக்க போகுது. அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருந்தாலும் அது பரவாயில்ல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி எதுவுமே நடக்க கூடாது. மாயா அப்பாவோட கோவத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாரு. அதை விட நல்லது என்னன்னா, இவரோட உறவை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ முறிச்சுக்கோ. இதுல உங்க 2 பேருடைய நல்லதும் அடங்கி இருக்கு. நம்ம ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியா? நான் இங்க ஏன் நிக்கிறேன்னு தெரியுமா? எல்லார்கிட்டயும் சொல்றதுக்காக. பிராச்சி ரொம்ப நல்ல பொண்ணுன்றதுக்காக. நானும் இவ கூட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சா? நீங்க 2 பேருமே புரிஞ்சுக்கல. மாயாவோட அப்பா அப்புறம் அவரோட பெரியப்பாவோட கோவத்தை பத்தி. இங்க யாரோட ரத்தமும் சிந்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் நாளைக்கு நடக்க போறத பத்தி நான் இன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நீயே முடிவெடுத்துக்கோ. ஆளாளுக்கு மிரட்டிட்டு போறாங்க.
இவங்க மிரட்டலுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தான் இருக்கு, ராகுல். அவன் மாயாவை கூட்டிட்டு ஓடி போயிட்டான்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும், நீயும் தப்பிச்சிருவ. அதுக்கப்புறம் 2 காதலர்கள் ஒன்னு சேர்ந்துருவாங்க. ஓஹோஹோ, என்னமா பண்ற நீ? என்ன மாயாவோட சொந்தக்காரங்க கிட்ட பேசவே விட நீங்க மாட்டேங்கிறீங்க. தானே ஏதோ பண்ண போறேன்னு சொன்னீங்க, ஆனா இது வரைக்கும் எதுவும் பண்ணலையே. அப்படி என்ன பண்ணலனா? என்ன செய்யறேன்னு சொல்லிருந்த? ஐயோ மம்மி, இவ்வளவு சீக்கிரம் நீங்க மறந்துட்டீங்களா? நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க நான் செஞ்சா அது ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்கும்னு. அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு நீங்க ஏதோ பண்றேன்னு சொன்னீங்க. அதுவா? ஆமா, அதேதான். அதுதாம்மா பண்றதுக்கு முயற்சி பண்ணுன. அதுக்குள்ள நீ என்ன இழுத்துட்டு வந்துட்ட. ஏமா, அதுக்கெல்லாம் சில முன்னேற்பாடுகள் பண்ணி தானே ஆகணும். முன்னேற்பாடா? ஐயோ, எவ்வளவு பாசமான குழந்தை இந்த மாயா, எவ்வளவு அழகா இருக்கா. இதுதான் உங்களுக்கு முன்னேற்பாடா? இங்க பாருமா, இப்ப நம்ம ஆட்டை பலி கொடுக்க போறோம்னு வச்சுக்கோ. அதுக்கு முன்னாடி அதுக்கு நம்ம பொட்டு வைப்போம், அதுக்கப்புறம் அதுக்கு ஆரத்தியும் எடுப்போம். அததான் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராது. சரி, இந்த பொட்டு வைக்கிறது ஆர்த்தி எடுக்கிறதுலாம் சீக்கிரமா முடிக்க வேண்டியது தானே? இங்க பாருமா, பாதி வேலை முடிஞ்சிருச்சு. அந்த மாயாவை என் கைக்குள்ள ஏற்கனவே போட்டுட்டேன். அவ சின்ன வயசுல நடந்த எவ்வளவு கதைகளை எனக்கு சொன்னா தெரியுமா? இப்ப எனக்கு அடுத்த வேலை அவங்க அம்மாவுக்கு வேப்பல் அடிக்கணும். அவ வாயாலே சொல்லணும் அவ பொண்ணுகிட்ட இந்த கல்யாணத்தை பண்ணிக்காதன்னு. அட, அப்படி என்ன நீங்க சொல்ல போறீங்க? இருக்கே ஒரு பிளான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீயே பாத்துக்க. ஆனா ஒண்ணு, அதுக்கெல்லாம் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது. என்னோட ஹெல்ப் உங்களுக்கு வேணுமா? அட சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? நான் உன்னை பார்த்து கண்ணடிக்கும் போது நீ நல்லா கத்தி கூப்பாடு போட்டு என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடணும். புரிஞ்சுதா? டன். டன். கொஞ்சம் ஸ்டார்டர்ஸ் எடுத்துட்டு வாங்க. இப்படி அடிக்கடி போயிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? புரிஞ்சுதா? ஓ மை காட், I'm so sorry. I'm so sorry Mira aunty. I'm so sorry. நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். மாயாவோட பெரியப்பா உன்னை தேடிட்டு இருந்தாரு, போய் பாரு. அடே, இந்த பெரியப்பாவை கண்டந்துட்டமா வெட்டி கடல்ல தூக்கி போட போறோம் பாருங்களேன். நல்லா கேட்கட்டும், அந்த ஃபேமிலில என்னதான் பிரச்சனை? ஆளாளுக்கு நம்மள டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன இஷ்யூ? How do I calm down? காம் டவுன். இங்க பாரு, கோவப்படாத. கோவப்படுறதுனால நமக்கு தான் நஷ்டம். நாம இப்ப அவங்க கிட்ட நல்ல விதமா தான் நடந்துக்கணும். மறந்துட்டியா? அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த மாயா அவ வாயாலேயே சொல்ல போறா. இங்க பாரு, நீ நான் சொல்றத கேளு. Take a deep breath. Take a deep breath and breathe out. Breathe in. Breathe out. Good. Much better. Good boy. இத ட்ரையரை வச்சு காய வச்சிடலாம். நான் ஹெல்ப் பண்றேன், வாங்க. I'm sorry. ராச்சி கொடுக்குற ஒவ்வொரு சஜஷனும் நமக்கு எஃபெக்டிவா இருக்கு. அதுக்குள்ள நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன். ஆனா அவ கூல் டவுன் ஆக சொன்ன உடனே என் கோவம் எல்லாம் பண்ணி மாதிரி உருகிடுச்சு. ஆனா அவ கண்ணு மூடும் போது ஆஹா, அடடடா, எனக்கு என்னமோ ஆயிடுச்சு. காஞ்சிரு விடுங்க. கரையாகாதுல்ல. ஆமா, ஒன்னு கேக்கட்டுமா? உனக்கும் ரன்வீருக்கும் இடையில என்னதான் இருக்கு? இல்லையே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. என்னாச்சு? ஒன்னும் இல்லங்கிற. ஆனா இப்பதான் அவன் ஏன் முன்னாடி சொன்னான், மாயாவே சொல்லிடுவா அப்படி இப்படின்னு. என்னது? அதுவா? அது வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நாங்க ஒரு பிளான் பண்ணிருக்கோம். நிஜமாவா? அது என்னன்னா, இல்ல ஒரு நிமிஷம். சீக்ரெட்டாவே இருக்கட்டும், யார்கிட்டயும் சொல்லிடாத. எதுவா இருந்தாலும் சொல்லாமலே செய்யுங்க, இல்லனா கண்ணு பட்டுடுது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க அம்மாவும் இப்படிதான் சொல்லுவாங்க. எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி யார்கிட்டயும் சொல்லாத, இல்லன்னா கண்ணு பட்டுரும்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. இப்ப நீங்க பண்ண போறத அமைதியா பண்ணுங்க, யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நல்லபடியா நடக்கும். என்ன புரிஞ்சுதா? அப்புறம் மாயாவும் அவ ஃபேமிலியும் இந்த ஃபங்க்ஷனை வாழ்க்கை முழுக்க மறக்க கூடாது. நல்லா பாடம் கத்துக்கணும் அவங்க, சரியா? குட், வரேன். ஏன் நம்பர் எனக்கு தெரியாதா என்ன? அப்புறம் ஏன் போய் சொன்ன? ஏன் தப்பான நம்பர் கொடுத்த எனக்கு? நான் இப்ப கொடுத்தேன். எப்ப வேணா கொடுத்திருப்ப. இங்க பாருங்க, லாஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசும்போது பூரப் நம்பர்ல இருந்து பேசினேன். அவங்க கிட்ட இருந்து தான் உங்க நம்பரே வாங்கினேன். நானும் அவங்க கிட்ட தான் உன் நம்பரை வாங்கினேன். அப்ப தப்பு பூரப் மேல. அப்படியே அவன் தப்பான நம்பர் கொடுக்கும்போது நான் போன் பண்ணும்போது யாரு ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்கும், இல்லனா கவரேஜ் ஏரியாக்கு வெளியில இருக்கும் அது. அப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணும்போது யாரோ ஒரே ரிங்லயே கட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் நானும் நினைச்சேன் உங்களுக்கு என் கூட பேச பிடிக்கல, என் நம்பரை பார்த்து உடனே கட் பண்ணிட்டீங்க. நான் ஏன் உன்கிட்ட பேசாம இருக்க போறேன்? எனக்கு உன்கிட்ட இருந்து எந்த மிஸ் காலும் வரல. நான் எந்த காலையும் கட் பண்ணல. ஆப்வியஸ்லி அப்ப அந்த கால் வேற யாருக்கோ போகுது. எக்ஸாக்ட்லி. எனக்கு உன்கிட்ட பேச விருப்பம் இல்லனா நீ என்கிட்ட பேசாம இருக்கிறத நினைச்சு நான் ஏன் அப்செட் ஆகணும்? நம்பர் முதல்ல நீ ஓ நம்பரை என்கிட்ட கொடு. இருங்க, முதல்ல உங்களோட சரியான நம்பர் எனக்கு கொடுங்க. 9. உங்களுக்கு இப்போ உங்களுக்கு இருட்ட பார்த்தா பயமா? இல்ல பதட்டம் வருதுல? இருட்ட பார்த்தா இல்ல
அதெல்லாம் எனக்கு பயம் வர்றதில்ல, பதட்டமும் ஏற்படுறதில்ல. ஆமா, கொஞ்சம் பயம் இருக்கு. I was scared. அப்படியெல்லாம் நீங்க பயப்பட வேணாம். அதான் கொஞ்சம் வெளிச்சம் வந்துட்டு இருக்குல்ல. ஆமா, கொஞ்சம் வெளிச்சம் இருக்கு. என்னவா இது சொன்ன உடனே கொஞ்சமா வெளிச்சம் வந்துகிட்டு இருந்தது, அதையும் நீ. நான் ஒண்ணும் பண்ணல, ஒரு நிமிஷம். நீங்க பயப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல லிஃப்டும் சரியாயிடும், லைட்டும் வந்துரும். என்ன லிஃப்ட் சரியாயிடும், வெளிச்சம் வந்துரும். நீங்க அதெல்லாம் விடுங்க. இப்ப நீங்க என்கிட்ட பேசுங்க, ஓகே? என்ன சண்டையா? சண்டைலாம் இல்ல, நல்ல விஷயமா. எங்க இருந்து நல்ல விஷயங்கள் வரும் இந்த நேரத்துல? லிஃப்ட் நின்னு போச்சு, கொஞ்சமா வெளிச்சம் இருந்தது, அதுவும் போச்சு. இப்ப புரியல என்ன பண்றதுன்னு. தப்பான எண்ணங்கள் மண்டையில தோணுது, அப்படியே லிஃப்ட் கீழே விழுந்து அடிபடுற மாதிரி. இல்ல அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எல்லாம் சரியாயிடும். எனக்கு புரியல, இந்த லிஃப்ட் எந்த நாள் ஏன் கண்டுபிடிக்கணும்? வாட் an idiot. லிஃப்ட் தயாரிக்க வேண்டிய என்ன அவசியம் வந்தது? மக்கள் தான் ஏறி இறங்கி படிக்கட்டு வழியா போயிட்டு இருக்காங்களே, அப்படியே இருந்திருந்தா ஃபிட்டா இருப்பாங்க. என்ன மாதிரி நல்ல உடம்பா. எப்ப போயிருக்கீங்க நீங்க படிக்கட்டு வழியா? நான் போனதில்ல. ஏன் போலனா லிஃப்ட் இருக்குல்ல, அதனாலதான். லிஃப்ட் இல்லனா படிக்கட்டு வழியா போயிருப்பேன். லிஃப்ட் தயாரிச்சாங்கன்னா வசதிகளும் வச்சிருந்து இருக்கணும். லிஃப்ட் ரிப்பேர் ஆகும்போது எமர்ஜென்சி லைன்ஸ் அப்படியே புஷ்னு எரியணும். ஒரு ஏசி வச்சிருந்தா கூல் காத்தாது வந்திருக்கும்ல, அப்படியே வேர்க்குது எனக்கு. ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சிருந்திருக்கணும். லிஃப்ட் ரிப்பேர் ஆகும்போது அப்படியே அதுல இருந்து ஒரு பீர் எடுத்து குடிக்கலாம். அப்படியே சொல்லிக்கிட்டு கிஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். ஆனா இல்லையே, அந்த வசதி எல்லாம் இல்லையே. ஆமாமா, இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்திருக்கணும், இங்க ஒரு சோஃபா கம் பெட் இருந்திருக்கணும், அங்க மூலையில ஒரு ஜிம் இருந்திருக்கணும், அப்புறம் இங்க முன்னாடி ஒரு லைப்ரரி இருந்திருக்கணும், இல்லையா? நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்க? நான் கிண்டல்லாம் பண்ணல, உங்க கவனத்தை திசை திருப்பினேன். ப்ளீஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்க, ரிலாக்ஸ். நான் விசிறி விடுறேன். நீ இப்படி எல்லாம் விசிறினா வேலைக்கு ஆகாது. நீ முதல்ல சாரி கழட்டு. கம் ஆன். இல்ல அப்படி விசிறினா வேலைக்கு ஆகாதுன்னு சொன்னேன். நான் வேர்த்தே செத்துருவோம் போல இருக்கே. சரி விடுங்க, நீங்க பேனிக் ஆகாதீங்க. நீங்க எப்போ இந்த மாதிரி தான் பேனிக் ஆகுறீங்க. நான் எப்ப பேனிக் ஆயிருக்கேன்? அட சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் டீ போட்டு கொண்டு வரும்போது கூட இருக்கீங்க. அதுக்கப்புறம் நான் என் பாட்டி கிட்ட போய் டீ போட கத்துக்கிட்டேன், தெரியுமா? கரெக்ட் தான், நீ எனக்காக காஃபி போட்டு கொண்டு வந்த, என் மூடு சரியாச்சு. அததான் நானும் சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் நீங்க என் கையால போட்ட காஃபியை மட்டும் தான் குடிக்கிறீங்க. அதனால ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பின்னாடி ஒரு நல்ல விஷயம் இருக்கு. எஸ், அது சரிதான். இல்லையா? அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு தடவை நீங்க பாட்டு எழுதிட்டு இருந்தீங்க, அப்படி எழுதும் போது ஸ்டக் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண, பாட்டு நல்லபடியா முடிஞ்சது. ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நானும் என் காஃபியும் தான் இன்ஸ்பிரேஷன் சொன்னீங்க. போய் தானே சொன்னீங்க? இல்ல உண்மையா தான் சொன்னேன். நான் ஏன் போய் சொல்ல போறேன்? உண்மையாதான் சொன்னீங்க. எப்படி? அப்புறம் இன்னொன்னு, ஒரு நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் மும்பைல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். பெர்ஃபார்மன்ஸ்க்கு நடுவுல நான் ஸ்டேஜ் விட்டு கீழே இறங்கிட்டேன். அப்புறம் உனக்கு கால் பண்ணேன். நீ காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு ஓடி வந்த. அப்ப நான் உன்னை பார்த்து காஃபி குடிச்சு அதுக்கப்புறம் ஐ ராக் தி கான்சர்ட். ஞாபகம் இருக்கா உனக்கு? அன்னைக்கு தான் நீங்க என்கிட்ட சொன்னீங்க காஃபி அண்ட் ராக் ஸ்டார் ஜோடி ஹிட்னு. அதுக்கப்புறம் அன்னைக்கு பார்ட்டி பண்ணாங்களே, மறக்கவே முடியாது. செம்ம காமெடியா இருந்தது. அதான் கான்சர்ட்டுக்கு முன்னாடி அபிஷேக பால் குடுக்கிறதுக்கு பதிலா காஃபி கொடுத்தாங்க எனக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு கான்சர்ட்ல நான் உங்களுக்காக காஃபி எடுத்துட்டு வந்தேன். கீழே கொட்டிடுச்சு. நாம காஃபியோட ரெசிபியை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அந்த ஈவென்ட் மேனேஜர் நான் உங்களுக்கு பாட்டு கத்து கொடுத்துட்டு இருந்தேன்னு நினைச்சுக்கிட்டான். நீ ஏன் போயிட்ட அப்புறம்? இல்லையே, நாம ஒன்னா தானே வீட்டுக்கு போனோம். வாழ்க்கையை பத்தி கேட்டேன். நீ ஏன் என் லைஃபை விட்டு போயிட்ட? ஆரியன். அங்கிள் சொல்லுங்க அங்கிள். ஏன் அங்கே இங்கேயும் சுத்திட்டு இருக்க? மாயாவோட அப்பாவும் பெரியப்பா வந்திருக்காங்க, போய் பாரு. நானா? இப்பவே வா. இல்ல, இந்த சங்கீத் பார்ட்டி நல்லபடியா முடியட்டும், அப்புறம் பேண்ட் பார்ட்டியும் முடியட்டும், அதுக்கப்புறம் நீ பொறுமையா போய் பாரு. என்ன அவசரம்? எதுக்கு அவங்கள அட்டென்ட் பண்ணோம்? உங்களுக்கு தான் தெரியும்ல அவங்க எப்படிப்பட்ட ஃபேமிலின்னு. அட எப்படி வேணாலும் இருக்கட்டும், பொண்ணு வீட்டுக்காரங்க, கெஸ்ட் அவங்க. போ. கெஸ்ட் தான் அவங்க, ஆனா எனக்கு பிடிக்கலையா அங்கிள்? எனக்கு மட்டும் பிடிச்சிருக்கா என்ன? இங்க பாரு, நான் ஒரு சூப்பர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சங்கீத் பார்ட்டி உங்களுக்கு வாழ்க்கை பூரா ஞாபகத்துல இருக்கும். எனக்கு புரிஞ்சு போச்சு மிஸ்டர் கோலி. அப்படியே ஏறி சிக்ஸர். அங்கிள் நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, அது வரைக்கும் நான் சமாளிச்சுக்கிறேன். பக்கா? 100%. அப்போ ஒரு வேலை பண்ணு, இப்பவே அவங்க கிட்ட போ. ஒரு 5 நிமிஷம் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு, அப்புறம் அங்க இருந்து கிளம்பிடு. மறுபடியும் வா. கிளம்பு வா, கிளம்பு வா, கிளம்பு வா. அப்படி பண்ணிக்கிட்டே இரு. போ. இப்படி நான் உள்ள வெளியே ஆடிக்கிட்டு இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன? டேய், பிளான்ல சீக்கிரட்டா இருக்கணும். ஓ, ஓகே 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 ஓகே. இப்போ நீ போக போறல, போய் அவங்க கிட்ட சொல்லி விக்ரம் அங்கிள் இருக்கார்ல, அவரு ஒரு ஆக்ட்ரஸ் கூட பிஸியா இருக்காருன்னு. ஆக்ட்ரஸ் கூட சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்க இல்லையா? டேய், நீ எத்தனை கேள்விதான் கேட்ப நீ? இப்போ நீ போறியா இல்லையா? இல்ல நான் வேற ஆளு பாக்க. இல்ல வேணாம், நானே பாத்துக்கிறேன். அப்படின்னா இப்பவே கிளம்பு, சீக்கிரம். ஓகே, வரேன். போ. தேங்க் காட். இந்த ஆரி தசை திருப்பட்டும் சௌபேபா.
நான் கிளம்புறேன். எஸ்கேப். நீ டயர்டே ஆக மாட்டியா? வீட்ல வந்தாலும் சண்டை, வெளியே வந்தாலும் சண்டை. எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. என்ன மன்னிச்சிருமா? இப்ப என்ன ஸ்டாஃப் எல்லாரையும் நிக்க வச்சு அவங்க முன்னாடி காதை புடிச்சிக்கிட்டு மன்னிப்பு கேட்கணுமா? காதா? டேய், உன் காதை பத்தி பேசல, நான் போன் பேசிட்டு இருக்கேன் தெரியலையா? எப்ப பார்த்தாலும் நீ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க. சார் ஒரு ப்ராப்ளம் சார். என் ப்ராப்ளத்தை விட பெருசாடா உன்னோட ப்ராப்ளம். புரிஞ்சுக்கடா, பேசிட்டு இருக்கேன்ல. இல்ல டார்லிங், உன்னை பத்தி எல்லாம் பேசல, நான் வேற ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கேன். சார் லிஃப்ட் ஸ்டக் ஆயிடுச்சு, அதுக்குள்ள 2 பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அட பாவி, இதை முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. போனை கட் பண்ணிருப்பேன். செல்லம், நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். இங்க 2 பேர் லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்களா, போய் காப்பாத்தணும். இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியா? சார் நான் எவ்வளவு நேரமா ட்ரை பண்றேன் தெரியுமா? இதை முதல்லயே சொல்லியிருந்தா நான் போனை எப்பவோ கட் பண்ணிருப்பேனே. சார் இப்பதான் கட் பண்ணிட்டீங்களே, ட்ரை பண்ணுங்களேன். நான் என்னடா பண்றது? நான் என்ன டெக்னீஷியனா? சொல்லு. அவன் பேர் என்ன? ராஜு. ராஜு. ராஜு நம்பரை உடனே எனக்கு கொடு. ஹலோ அங்கிள். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அண்ணே, இவன் தான் ஆரியன், ரன்பீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, அவனுக்கு நான் தம்பி. வணக்கம் அங்கிள். அண்ணே இதோ இங்க வைங்கண்ணே, எடுத்துக்கோங்க அங்கிள். எனக்கு இந்த குடும்பத்திலேயே ரொம்ப பிடிச்சது இதோ இந்த பையனை தான். வாங்க, இங்கதான் அந்த பக்கமா போய் எல்லாருக்கும் கொடுங்க, சரியா? இவங்க 2 பேருக்கு நடுவுல இவன் மாட்டிட்டு இருக்கானே. ஒண்ணு பண்றேன், நான் போய் காப்பாத்துறேன். நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம குடும்பத்திலே ஒரு நல்ல பொண்ணா தேடி கண்டுபிடிச்சு உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எங்க கிராமத்துல ஒரு பொண்ணு இருக்கா, ரொம்ப அழகானவ, அடக்கமானவ, அப்படியே பசு மாதிரி. நீ ஒரு ஓரமா கட்டி போட்டா கூட அவ அங்கேயே இருப்பா. இவங்க ஃபேமிலில இருந்து ஒரு பொண்ணு வந்ததுக்கே இந்த ஆட்டம் ஆடுது. இன்னொருத்தையும் வந்தானா நம்ம குடும்பமே இருக்கிற இடம் தெரியாம போயிடும். என்னாச்சு தம்பி, ஏதோ யோசனைக்குள்ள போயிட்ட? இல்ல வேண்டாம் அங்கிள், அதுக்கு தேவையே இல்ல. நான் ஆல்ரெடி கமிட் ஆயிட்டேன். எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. இதோ இவ தான் என் கேர்ள் ஃப்ரெண்ட். நான் இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இவனை நான் காப்பாத்த வந்தா பதிலுக்கு என்ன மாட்டி விடுறான். அவதான் நான் வந்ததுல இருந்து அவளை பார்க்கவே இல்லை, அதான் கோவமா போறா. நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன், இல்லைன்னா இன்னும் கோவமாயிடுவா. இப்போ நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். ஓகே? ஹேய் ஸ்வீட் ஹார்ட், நில்லு. ஹேய் சகானா, வெயிட். நீ என் பக்கத்துல வந்து உன்னோட எலும்பு உடைச்சிருவேன். எதுக்கும் நீ தள்ளியே இரு. ஹேய் நில்லு சகானா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன கேட்கணும்? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன நீ கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லுவ? கேர்ள் ஃப்ரெண்ட்னாவது சொன்ன, ஆனா நீ என்ன ஸ்வீட் ஹார்ட்னு கூப்பிடுற. சாரிப்பா, நான் வேற என்னதான் பண்றது? அவங்க 2 பேரும் ஏன் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிராமத்துல ஏதோ ஒரு பொண்ணு இருக்கா. நான் அப்படியே பயந்துட்டேன். அது என்னன்னா, மாயா மாதிரி இன்னொரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்துட்டா அப்புறம் வீடு 2 துண்டாயிடும். உள்ளுக்குள்ள ஒரே நடுக்கமா போச்சு. அப்பதான் நீ அங்க வந்த ஒரு அழகான ஒளி கீற்றா. அப்பதான் என்ன நான் காப்பாத்திக்கிறதுக்காக உன் பேரை சொல்லிட்டேன். அப்படி மட்டும் இல்லனா உன்னெல்லாம் என் கேர்ள் ஃப்ரெண்டா ஏத்துக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல, புரியுதா? என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? பேசுறதுல கஞ்சத்தனம் காட்டணும், காதலிக்கிறதுல வள்ளலா இருக்கணும். அவன் நடக்கும்போது தென்றல் வீசும், அவன் நின்னானா நேரமே நின்னுடும். நீயும் இருக்க பாரு, பேச ஆரம்பிச்சனா எதிரில் இருக்கிறவன் தற்கொலை பண்ணிக்குவான். இப்படி எல்லாம் நீ சொன்ன கழுத்தை நெரிச்சிடுவேன். கழுத்தெல்லாம் நெரிக்க வேண்டாம், நீ கொஞ்சம் பேசினாலே போதும். அப்படியே ஏய் நில்லு. என்னாச்சு? பிராய்ச்சி கிட்ட பேசுனியா? புரிய வச்சியா? நான் அவகிட்ட நல்ல விதமா எடுத்து சொல்லிட்டேன். ஆனா எனக்கு என்னமோ அவ ரன்வீரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக்கப் பண்ண மாட்டான்னு தோணுது. அப்படியா விஷயம்? அப்ப இந்த தில்லாலங்கடி இங்கதான் உட்காந்து வாயடிச்சிட்டு இருக்காளா? வரேன். ஓஹோ, நீங்க இங்கதான் உட்காந்துட்டு இருக்கீங்களா ஆம்பளைங்களுக்கு நடுவுல? அங்க என்னடானா பொம்பளைங்க கூட்டமே உங்களை பாக்குறதுக்காக காத்திருக்காங்க. அது என்னன்னா, சம்மந்தி இல்லாம சமாதானம் இருக்காதுல்ல. இப்போ பிராச்சியே எல்லார்கிட்டயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டா, அவ என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக்கப் பண்ண மாட்டேன்னு. அதனால பர்சனல் யூனிவர்ஸா மாறிடுச்சுன்னா புரிஞ்சுக்கோ, லவ் இஸ் இன் தி ஏர். நீ கூடவே இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நிலைமெல்லாம் அப்படியே மாறி இருக்கும், இப்ப இருக்கிற மாதிரி இருந்திருக்காது. வருத்தமா இருக்கு எனக்கு. தப்பு ஏன் மேல இல்ல, யார் மேலயும் தப்பு இல்ல, சூழ்நிலை தான் அப்படி. கோவத்துல மூளை வேலை செய்யல. கோவத்தாலதான் வழக்கமா நான் தப்பான டிசிஷன் எடுத்திருக்கேன். நீ அது புத்திசாலி. அப்ப நீ அன்னைக்கு புத்திசாலித்தனமா நடந்துக்கல. தப்பா எதுவும் செய்ய மாட்டா, ஆனா அன்னைக்கே அவ்வளவு கோவம். சரி விடு. அது ஒரு பொண்டாட்டியோட கோவம் இல்ல,
அன்னைக்கு வந்தது ஒரு தாயோட கோவம். ஒருவேளை அந்த நாள் மட்டும் நம்ம வாழ்க்கையில வராம இருந்திருந்தா ஐ மிஸ் யூ. I miss her a lot. அப்படி நான் உங்களை சூப்பர்மேன் சொல்றதுனால உங்ககிட்ட ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கும் சொல்யூஷன் இருக்கதா அவ நம்பினா. அதெல்லாம் மறக்கவே முடியாது. சூப்பர்மேன்லாம் அப்புறம்தான். முதல்ல என்ன கூப்பிட்டு இருந்தா? பொம்மை திருட. பொம்மை திருடன் தான் மேல போய் அவளோட ரியல் ஹீரோவா மாறிட்டாரு.